ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் 79வது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சுதந்திர தினம் வந்தது இல்லையா, இதனால் ஒரு முக்கியமான அப்டேட் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடச்சிருக்கு. எந்த மாதிரியான பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் சம்மந்தமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சுதந்திர தின விழாவில் தமிழக அரசுகிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது ஒரு சில குறிப்பிட்ட கேட்டகரியில் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இந்த ஓய்வூதிய உயர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளையும் தமிழக அரசு இந்த சுதந்திர தின விழாவில் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு எந்தெந்த மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. இது ஏற்கனவே எவ்வளவு வழங்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வழங்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. அந்த ஓய்வூதியம் இப்போ 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 22,000 கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தியாகிகள் குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறதும் தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே இந்த ஓய்வூதியம் 11,500 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இப்போ இந்த 79வது சுதந்திர தினத்துலேருந்து இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது 12,000 ரூபா, அதாவது 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 12,000 ரூபாயை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தமிழக அரசு லேட்டஸ்ட்டாக அறிவிச்சிருக்கிற இந்த ஓய்வூதிய அறிவிப்பில் வ.உ.சி. சிதம்பரனார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், முத்துராமலிங்க சேதுபதிகள் இவர்களோட வழித்தோன்றர்களுக்கு இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 11,000 கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அவங்க அறிவிச்சிருக்கிற இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்று உயிர் நீத்த வீரர்களோட மனைவிகளுக்கு இந்த மாதாந்திர நிதி உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. அந்த நிதி உதவியை இப்போ கொஞ்சம் உயர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த மாதாந்திர நிதி உதவி அப்படிங்கிறது 8,000 கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழக படை வீரர்களுக்கு இந்த மாதாந்திர ஆயுட்கால ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த ஓய்வூதியத்தையும் உயர்த்தியிருக்கிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு 15,000 இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திர தின விழாவில் தமிழக அரசுகிட்டேருந்து வந்திருக்கிற ஓய்வூதியம் சம்பந்தமான அப்டேட் இதுதான். இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.